நான் 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீட்டில் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு பிரியமானவர்களே. அந்த வீட்டுக்குள்ள துணிகரமாக போய் உங்களுக்கு இந்த அதிகாரி யார் கொடுத்தா, ஏன் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிற அப்படின்னு சொல்லி அநேக தவறான வார்த்தைகளை சொல்லி அவங்கள துன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பா தேவ ஜனமே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அநேக நீங்கள் பார்ப்பங்க. நான் சொல்கிறேன், சுவிசேஷம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பாவம் செய்யாத, பலவிதமான சாராயத்துக்கு அடிமையாகாத, பாவ பழக்கத்துக்கு அடிமையாக உன் வாழ்க்கையை நாசமாக்காத, அப்படி தான் பிரசங்கி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு தாய் தப்பன்னு சொல்கிற வார்த்தை கீழ்ப்படி, கெட்ட வார்த்தை பேசாத, நல்லா படி அப்படின்னு ஒழுக்கங்களை தான் பிரியமானவர்களை சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற பாருங்க, எங்கே பார்த்தாலும் கற்பழிச்சு கொலை. இன்னைக்கு வாழ்வு பிள்ளைங்க தனியாக போகவே முடியல. இன்னைக்கு அப்படியேப்பட்ட சமூகத்தில் நம்ம தள்ளிப்பட்டு கொடுக்கும். ஆகவே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. சுவிசேஷம் பரிசுத்த வேதம் ஒன்று மட்டும்தான் பரிசுத்தத்தை பற்றி பேசு பிரியமானவர்களே. நீ சாராயம் குடிக்காத அப்படின்னு சொல்லதுக்கு பரிசுத்த வேதம் இன்னைக்கு சொல்லுது. அதெல்லாம் அன்பா ஒரு வேண்டியதை சொல்கிறேன், சுவிசேஷம் பண்ணுறவங்களை எதிர்க்காதுங்க. சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் செய்யாதுங்க. இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு எதிராக எழும்பினவங்க, குரல் கொடுத்தவங்க நிலைமையை அவங்ககிட்ட விசாரிச்சா உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் எல்லாம் மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.